அன்பார்ந்த சகோதரி, இன்றைய நாள் வியாழக்கிழமை பெரிய வியாழன், அதாவது இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய நாளாக இருக்கின்றது. இதை குறித்து நாங்கள் ஆயத்தம் செய்வோம். நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா என் அன்பு சகோதரர்களே? உங்களுக்காக நாங்கள் தினமும் ஜெபிக்கின்றோம், ஆலோசனைகளை தர காத்திருக்கின்றோம். நீங்கள் முன்குறித்த நேரங்களை ஒதுக்கினால் உங்களுக்காக ஜெபிக்க ஆலோசனைகளை தர நாங்கள் காத்திருக்கின்றோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் இதுவரை செய்யாவிட்டால் ஒரு தடவை மட்டும் செய்யுங்கள். அது தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு உதவியாக இருக்கும். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் எந்த விதத்திலும் நிதி சம்பந்தமானது அல்ல. ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலும் நாங்கள் உம்மண்டை வந்து நிற்கின்றோம். கர்த்தாவே, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, இப்பொழுது நடக்கும் இந்த யுத்தங்கள், அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல், மத்திய கிழக்கு நாடுகளின் யுத்தங்களுக்காக வருகின்றோம். கர்த்தாவே, இது உலகளாவிய பொருளாதார பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுகின்றது. கர்த்தாவே, நீரே முன்னின்று இந்த யுத்தத்துக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். யுத்தத்தில் ஈடுபட்ட ஒவ்வொரு நாடுகளிலும் அங்கிருக்கும் பொதுமக்கள், அப்பாவி மக்கள், சிறுபிள்ளைகள், பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வியாதியுடன் வைத்தியசாலையில் இருக்கின்ற யாவரையும் உடைய கரத்திலே கண்ணீருடன் வைக்கின்றோம். அங்கிருக்கும் இராணுவ வீரர்களையும் உடைய கரத்திலே வைக்கின்றோம். அவர்கள் யாவரையும் நீர் பாதுகாத்து சுமூகமான ஒரு தீர்வை எடுத்து தர இந்நாட்டின் தலைவர்களுக்கு நீர் வழிகளை திறந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். கர்த்தாவே, இப்போது சரீர வியாதியிலும் வேதனையிலும் இருக்கும் உடைய பிள்ளைகளும் பலதரப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில் சிக்கி தவிக்கும் உடைய பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்தர்களும். கர்த்தாவே, அவர்களுக்கு வேண்டிய விடுதலையை நீர் கட்டளையிட்டு சுகபலத்தை கட்டளையிடும். கர்த்தாவே, விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உடைய பிள்ளைகளை அபரிதமாய் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமேன். அன்பானவர்களை, வேத பாடமாக மத்திய எழுதிய சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமும் 20ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். சாயங்காலம் ஆன போது 12 கூட அவர் பந்தியிருந்தார். அன்பானவர்களே, நாங்கள் இதை பார்க்கும் பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பஸ்காவை எங்கு புசிக்க ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கின்றீர் என்று கேட்பதற்கு இயேசு ஒரு இடங்களை கூறுகின்றார். அதன்படி அவர் ஆயத்தம் செய்கின்றார். எனவே இயேசு இந்த ஆயத்தத்திற்கு அவர் ஆயத்தமாக பஸ்காவிற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது இங்கு பஸ்காவின் அர்த்தம், சீஷர்கள் இங்கு இதை உணவருந்தும் எபிரேய பாஷை எழுதப்படுகின்ற பாஷை என்னவெனில், மணவாளன் மணவாட்டியை பார்த்து திருமண வைபவத்தில் நீ என்னை திருமணம் செய்ய சம்மதிக்கின்றாயா என்று கேட்கும் பதத்துக்கு ஒப்ப இந்த எபிரேய பதம் இருக்கின்றது. அன்பானவர்களே, நேரம் காரணமாக நான் அதை குறித்து விளக்கவில்லை. எனவே இங்கு அன்று இயேசு இறுதி ராப்போஜனம் எடுத்தார். இன்று அதை நாங்கள் தொடர்ந்து செயல்படுகின்றோம். அது மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இருக்கும் அந்த ஐக்கிய உறவை அங்கு வெளிப்படுத்துவதாக இங்கு கிரேக்க பாஷையிலும் எபிரேய பாஷையிலும் அங்கு விளக்கி காணப்படுகின்றது. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர் நிருபத்தில் மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றார். இந்த நற்கருணையை எடுப்பதற்கு நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதை அசாதாரணமாக நாங்கள் எடுக்கும் பொழுது அது ஆசீர்வாதத்தை அல்ல உமக்கு கொண்டு வரும் என்பதை விளக்கி கூறுகின்றார். எனவே ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இருக்கும் அந்த புனிதமான உறவு
தான் இந்த ஐக்கிய போஜனம் என்பதை அங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆயினும் யூதாஸ் ராப்போஜனத்தில் பங்கெடுக்கின்றான். அவன் முடிவு என்னவாய் முடிந்தது? இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர் நிருபத்தில் விளக்கி கூறுகின்றார். இன்று நாங்கள் இந்த திருவிருந்தை எங்கள் திருச்சபையில் அவர் வரும் வரையும் கொண்டாடுகின்றோம், அனுசரிக்கின்றோம். இந்த ஐக்கிய போஜனத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது. ஒன்று, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கும் அந்த நெருங்கிய புனிதமான உறவு, ஒரே மாம்சம் ஒரே சரீரம். ஆம், இன்று நாங்கள் இயேசுவுக்குள் இணைக்கப்பட்டிருக்கின்றோம் திரு விருந்தில். அடுத்ததாக இயேசு சீஷர்களின் கால்களை கழுவுகின்றார். எதற்காக கழுவுகின்றார்? அங்கு வேதத்தில் கூறப்படுகின்றது, சுசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் இருக்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கும். எனவே இன்று ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சுவிசேஷத்தை கூற அழைக்கப்படுகின்றோம். திருவிருந்தில் பங்கு பெறும் நாங்கள் எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இருக்கின்றோம். ஏனோ தானோ ஒன்று கிறிஸ்தவ வாழ்வதற்கு அல்ல. இன்று எத்தனை ஆத்துமாக்களுக்கு நற்செய்தியை கூறியிருக்கின்றோம். எங்கள் வாழ்க்கை சாட்சியாக இருக்கின்றதா? எங்கள் வாழ்க்கையை பார்த்து இதுதானா கிறிஸ்தவம், இதுதானா ஊழியம் என்று மக்கள் இயேசுவை விட்டு தூரம் போவதற்கு நாங்கள் காரணமாக இருக்கின்றோமா? அல்லது எமது வாழ்க்கையை சுசேஷமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோமா? அன்பானவர்களே, இயேசு சீஷர்களின் கால்களை கழுவுகின்றார். தாழ்மை. இன்னும் நாங்கள் தாழ்மையுடன் இருக்கின்றோமா? அங்கு ஒற்றுமையுடன் இருக்கின்றோமா? இன்று எவ்விதமாக நாங்கள் சுவிசேஷங்களை அறிவிக்கின்றோம். இன்று திருச்சபைக்கு திருச்சபை போட்டியும் வியாபாரமும். ஒரு திருச்சபைக்கும் எதிராக முன்னால் இன்னும் ஒரு திருச்சபை போட்டியாக திருச்சபையை வியாபார நோக்கில், பணம் சம்பாதிக்கும் நோக்கில் தம் செல்வாக்கை பெயரை பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பிக்கின்றார்கள். இது கிறிஸ்துவின் சிஷ்யத்துவம் அல்ல. இந்த கால்கள் சுத்தமானதாக இருக்கின்றதா? சற்று நாங்கள் இவ்விதமாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அடுத்ததாக இயேசு கூறுகின்றார், இது புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை யாத்ராமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனங்களில் கூறப்படுகின்றது. அதில் கூறப்படும் பதம், அங்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு 10ஆம் நாளில் 10ஆம் மாதத்தில் 10ஆம் நாளில் தெரிந்து கொண்டு 14ஆம் நாளில் அதை பலியிட வேண்டும் ஆண்டவருக்காக. 3.5 நாட்கள், 14 நாள் முடிவதற்குள் 3 நாள் முடிந்த பின்பு 3.5 நாட்களில் அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட வேண்டும். ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்தால், ஒரு வயது குட்டி எத்தனை பாசமாக உணவை கொடுக்கும் பொழுது அதை தடவி அந்த அன்பு அங்கு பெருக்கெடுக்கின்றது. 3.5 நாட்களில் நான் அதை கொள்ள வேண்டும் என்னும் பொழுது அவர் மனம் அவ்வளவு அங்கலாய்க்கின்றது. இயேசுவும் நம்முடன் 3.5 ஆண்டுகள் ஜீவித்தார். அவரே பஸ்காவின் ஆட்டுக்குட்டியாக இருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது பஸ்கா கொண்டாடப்படுகின்றது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதற்கு. எகிப்து உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. உலக பாவங்கள், உலக சிற்றின்பங்கள், உலக அடிமைத்தனங்களுக்குள் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றதை நினைவு கூற பஸ்கா கொண்டாடப்படுகின்றது. இன்று கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படும் நாங்கள் உலகத்தின் அடிமைத்தனத்துக்குள் இருக்கின்றோம். நான் என்ற அகங்காரம், எங்கள் தொலைபேசி, வாட்ஸ்அப், யூடியூபில் அடிமைத்தனம், பாவங்களுக்கு அடிமைத்தனம். எத்தனை பாவங்கள் எங்கள் உள்ளத்தில் ஊற்றெடுத்து ஓடுகின்றன. இவற்றிலிருந்து நாங்கள் விடுபடுகின்றோமா? விடுபட்டால் நாங்கள் எடுக்கும் ராப்போஜனம் அர்த்தம் உள்ளதாக இருக்கும். இல்லாவிட்டால் அது அர்த்தமற்றதாக ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். யூதாசை போல நாங்களும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றோம். பாவ அடிமைத்தனம், ஆவியின் அடிமைத்தனம், மாம்சத்தின் அடிமைத்தனம், இவற்றிலிருந்து விடுதலை பெறுகின்றோமா? பாவ சிற்றின்பங்கள் எங்கள் உள்ளத்தில் இருக்கின்றதா? அதிலிருந்து விடுதலை பெறும் பொழுதுதான் நாங்கள் ராப்போஜனத்தை முழுவதுமாக உட்கொள்ள முடியும்.
இன்னும் நாங்கள் என்ன செய்கின்றோம்? தெரியும், நான் பாவி, பெரிய பாவி என்று எனக்கு தெரியும். ஆயினும் நான் ராப்போஜனம் எடுக்காவிட்டால் மற்றவர்கள் என்னை பாவி என்று அழைப்பார்கள் என்பதற்காக நாங்கள் ராப்போஜனம் முன்னே சென்று பரிசுத்தவான்களைப் போல எடுக்கின்றோம். எங்களை நாங்கள் ஆராய அழைக்கப்படுகின்றோம். எங்கள் அயலவருக்கு, நண்பருக்கு நாங்கள் கணக்கு கொடுக்க தேவையில்லை. ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் தான் உத்தரவாதி. அன்பானவர்களே, ஒரு பெரிய ஒரு விடயத்தை நான் கூறுகின்றேன். இது ஆழமானது, தாற்பயமானது. அன்பானவர்களே, நாங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறும் பொழுது மனவாட்டி என்ற அந்த உத்தரவாதத்துடன் நாங்கள் ராப்போஜனத்தை எடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு மனவாட்டி ஆண் என்றும் பெண் என்றும் அல்ல. வெளிப்படுத்த நிருபத்தில் நாங்கள் யாவரும் சபை ஆண்டவரின் மனவாட்டி. தனிப்பட்ட முறையில் நீங்களும் நானும் ஆண்டவரின் மனவாட்டி. அந்த மணவாளனுக்கு ஏற்ற கற்புள்ள கன்னிகைகளாக நாங்கள் இருக்கின்றோமா? அல்லாவிட்டால் ஆண்டவருக்கு விரோதமான முரட்டாட்டமுள்ள ஒரு உத்தமம் இல்லாத மனைவியாக நாங்கள் இருக்கின்றோமா? எம்மளை நாங்களே ஆராய அழைக்கப்படுகின்றோம். ராப்போஜனம் முடிந்த பின்பு இயேசு அங்கு யாப்போஜனம் கூறுகின்றார். யோவான் 13ஆம் அதிகாரத்தில், நான் உங்களில் அன்பு கூர்ந்ததைப் போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். இன்னும் நாங்கள் ஒருவரோடு அன்பு கூறுகின்றோமா? சோதர அன்பு இருக்கின்றதா? மற்றவர்களினால் என்ன ஆதாயம் வரும் என்றால் அன்பு போல நாங்கள் பாசாங்கு செய்கின்றோம். உள்ளத்தில் அந்த பாசம், அந்த கிறிஸ்தவ அன்பு உமக்குள் இருக்கின்றதா? என் அன்பு சகோதரி, எங்களை நீங்களே நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். அந்த அன்பு இன்று இல்லை. மற்றவர்களை நாங்கள் ஏமாற்றுகின்றோம், பணம் சம்பாதிக்க முற்படுகின்றோம். ஒரு சாதாரண தொலைபேசியை ஒரு குறைந்த விலையில் கூறிவிட்டு அதிக விலையை வசூலிப்பது, இது ஊழியமும் அல்ல, இது வியாபாரம், அன்பு அல்ல. அன்பு அண்ணன் என்று கூறிவிட்டு அங்கு யூதாசை போல கொள்ளை அடிப்பது வியாபாரம். அது கிறிஸ்தவ அன்பு அல்ல. சற்று சிந்திக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, இன்று நாங்கள் பழைய ஏற்பாட்டைப் போல நாங்கள் ராப்போஜனம் ஆடுகளை அடிப்பது இல்லை. ஏனெனில் எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவே எமக்கான பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவே எமக்கான பஸ்கா ஆட்டுக்குட்டி. இங்கு மன்னிக்கவும், யாத்ராமம் புத்தகத்தில் எழுதப்படுகின்ற கிரேக்க பதம், அதை நான் கற்றுக்கொண்டேன், ஆனால் அதை விளக்கவில்லை. அதை கூறுவதற்கு, அங்கு ஆட்டுக்குட்டி என்று கூறுவதற்கு அதன் விளக்கம் சன் என்று இருக்கின்றது. மகன் பலியிடப்பட வேண்டும் எபிரேய பாஷையில். அந்த மகன் யார்? இயேசு கிறிஸ்து. எனவே அந்த ஆட்டுக்குட்டி அல்ல, இயேசுவே பலியிடப்பட வேண்டும் என்று அங்கு மோசே யாத்ராம புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார். அந்த மகன் தான் இயேசு கிறிஸ்து. எமக்காய் பலியான ஜீவ பலி அவராக இருக்கின்றார். சற்று சிந்திக்க நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். அன்பானவர்களே, இந்த பாத்திரம் எங்களை நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றது. நாம் அருந்தும் அந்த பாத்திரம், புனிதமான ராப்போஜனத்தின் பாத்திரம், அப்பம், எம்மை நியாய தீர்ப்பிலிருந்து எம்மை பாதுகாக்கின்றது. இங்கு நாங்கள் வைக்கின்றோம், புளிப்பில்லாத அப்பத்தை புசிக்கின்றார்கள். அங்கு புளிப்புள்ள அப்பம் பாவத்தை எடுத்து விளக்குகின்றது. இன்று உள்ளத்தில் எத்தனை அசுத்தங்கள், பாவங்கள் இருக்கின்றது. மற்றவர்கள் மேல் எரிச்சல், மற்றவர்களை குறித்து தவறான கருத்துக்கள், நாங்கள் மற்றவர்களை குறித்து கிண்டல் பண்ணுவது, கிறிஸ்தவ அன்பு இல்லை. இன்று உள்ளத்தில் எத்தனை புளித்தமாயிருக்கின்றது என்பதை நாங்கள் ஆராய வேண்டும். இங்கு அங்கு யூதர்கள் என்ன செய்வார்கள்? அங்கு தாயார் புளித்தமாவை ஒழித்து வைப்பார். சிறிது புளித்தமாவை ஒழித்து வைப்பார்கள், மீது எல்லாவற்றையும் எறிந்து விடுவார்கள். ஆயினும் பிள்ளைகள் வீடு முழுவதும் தேடி சென்று அந்த புளித்தமாவை எடுத்து ஒரு பொதுவான இடத்தில் நெருப்பு எரிக்கப்படும் அந்த சமுதாயத்தில் முழுவதற்குமாக அந்த புளித்தமாவை அதில் எறிந்து விடுவார்கள், எரிக்கப்படுவதற்கு. இயேசு எமக்காக பலியிடப்பட்ட ஜீவ பலி, எமக்காக எரிக்கப்பட்ட ஜீவ பலி. ஆம், அதன் அர்த்தம் பாவமும் இருந்து களையப்பட வேண்டும்.
இன்றுமில் எத்தனை பேர் பாவங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் ராப்போஜனம் எடுக்கின்றோம். அன்பானவர்களே, சற்று நாங்கள் எங்களை அழைக்கப்படுகின்றோம். நியாய தீர்ப்பிலிருந்து மீட்பு பெறவே இந்த புதிய உடன்படிக்கை எமக்கு தரப்படுகின்றது. பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை அல்ல. நியாய தீர்ப்பிலிருந்து நாங்கள் தப்புவதற்கு நாங்கள் உண்மையுடனும் நீதியுடனும் கற்புள்ள கன்னிகைகளாக எங்கள் புளித்தமாவை அகற்றிவிட்டு ஆண்டவரின் மனவாட்டியாக நாங்கள் திருவிருந்தில் பங்கெடுக்கும் பொழுது இயேசு கூறிய இந்த பஸ்கா ராப்போஜனம் ஆசீர்வாதமாக இருக்கும். சடங்காச்சாரமாக ராப்போஜனத்தை எடுப்பதற்கல்ல. சிந்திப்போம், செயல்படுவோம். தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார்.